கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு அருமையானவர்களை, ஆபத்து வரும்போது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இல்லை, நீங்கள் விசுவாசத்தோட தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எனக்கு ஆபத்து கிட்டி இருக்குது ஆண்டவரே, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கார். அவர் உங்களை விடுவிப்பார். ஏனென்றால் அவர் சொன்னபடியே உங்களை கர்த்தர் உங்கள் கட்டுகளிலிருந்து உடைத்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்படி அவர் உங்களை பாதுகாக்கும் போது நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு சாட்சியை வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவிக்கும்படியாக காத்திருக்கிறார். இதோ நான் உனக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் இனி கண் கலங்கி நிற்பதில்லை. என் ஆபத்து வரும்போது தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து வழி நடத்துக்கிறதா இருக்கிறார். அதனால் நீங்கள் அவரை கனப்படுத்தவும் அவரை மகிமைப்படுத்தவும் ஆரம்பிங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், உங்களை பிரச்சனையிலேருந்து உங்களை பாதுகாக்கிறார். இல்லை, இன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தொடர்ந்து தேவனை நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.